B.I.T.E.E என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அட்மிட் கார்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போற ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு சிட்டிஸ்ல இந்த எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. இந்தியாவில் மட்டும் இல்ல, அப்ராட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா நடக்க போகுது. குறிப்பா அதாவது நமக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த B.I.T.E.E உடைய ரிசல்ட் வெளியாயிரும். இந்த நேரத்துல அதாவது இந்த எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் அதாவது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 2 டைமிங், அதாவது மார்னிங் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் ஈவினிங் ஷிஃப்ட், காலையில் 9:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 90 மினிட்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துடலாமா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க B.I.T.E.E என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மாணவர்கள் இந்த B.I.T.E.E போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுறதுக்காக காத்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 21லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க எல்லாருமே ஸ்லாட்டை புக் பண்ணியிருப்பீங்க. அதாவது நான் மார்னிங் ஷிஃப்டா இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் எக்ஸாம் எழுத போறீங்கிறத நீங்களே உங்களுடைய டைமிங்கை நீங்க கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய அட்மிட் கார்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது எப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்களோ அதுலேருந்து 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டை உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்றா சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அதாவது B.I.T.E.E நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா MCQ மோடு தான். நம்ம பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ், அதாவது போகிறோம் அழகாக 125 கொஸ்டின், 125 கொஸ்டினையும் எல்லாத்தையும் அட்டன் பண்ண போகிறோம். பொறுமையாக நமக்கு டைமிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதனால நம்ம பொறுமையாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி, மேக்ஸ் எடுத்திருப்பீங்க. அது இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து உங்களுடைய இங்கிலீஷ், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். இதுதான் மொத்தமாக 125 கொஸ்டின். எந்த நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வந்துடும். என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒன்றை கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு, அந்த அட்மிட் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட், உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொண்டு போனால் போதுமா சார் ஹாலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த உங்களுக்கு சென்டர் வந்திருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை உங்களுடைய அந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், நீங்கள் ஆதார் கார்டே எடுத்துகிட்டு போகலாம், அதுவே போதும். ஓகேவா? என்ன எடுத்துக்க போகிறீங்க? உங்களுடைய அட்மிட் கார்டு எடுத்துக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துக்க போறீங்க. இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. அதுக்கடுத்து கரெக்டான டைமிங்க்கு நீங்கள் இங்கே போகணும். உங்களுக்கு என்ன டைமிங்? காலையில் 9:30 மணிக்கு எக்ஸாம்னா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியானம் 2:30 மணிக்கு எக்ஸாம்னா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு மொபைலோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ், நான் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகிறேன் சார், நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேப் எடுத்துகிட்டு போகிறேன் சார், எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க மொபைல் ஃபோன்லாம் வெளியிலே விட்டு போயிருங்க. உங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வராமல் போயிடும். அதனால சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் போட்டு உங்களை ஃப்ராடாக இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி போய் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறனாலேயே அங்கே நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு சைன் போட சொல்லுவாங்க. உங்களுக்கு அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அங்கே உள்ளே போனோன்னே நீங்கள் ஒரு அட்டண்டன்ஸ் அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனோன்னா ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயினாக உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்படி இல்லைனா அதில் நீங்கள் இதுலேயும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்மிட் கார்டு உள்ளே கொண்டு போகிறீங்களா அதுலேயும் ஒரு சைன் பண்ணணும். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை ஒரு ஃபோட்டோலாம் எடுப்போம் அப்படிங்கிறதுலையும் நிறையா சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா சென்டருக்குள்ளே உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுதான் நான் சொன்ன மாதிரி பயோமெட்ரிக்கை வச்சு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் ஃபோட்டோ. ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெளியில், சார் நான் முடிச்சிட்டேன் சார், எக்ஸாம் முடிச்சுட்டேன், நான் உடனே வெளில வரலாமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. ஓகேவா? நீங்கள் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் என பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க சென்டர். இந்த சென்டரில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க அங்கங்கே போட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, சார் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அந்த இடத்த வேற நாள் ஏதாவது ஸ்லாட் மாற்றி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க.
அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சார் நாங்கள் எங்களுக்கு ஒர்க் இருக்குன்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸ்லாட்லாம் நடக்காதுங்க. இந்த எக்ஸாம் ஒரே ஒரு டைம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ ஜேஇ மெயின்ஸ் 2 வாட்டி நடந்துச்சு. இப்போ எஸ்ஆர்எம்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸாக நடத்துகிறாங்க. இங்கே ஒரே ஃபேஸ் தான். அது நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க, அப்புறம் எல்லாமே போச்சு, அவ்வளோதான். ஸோ அதில் அதே போல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்க ரேங்க் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறது எதுவுமே கிடையாது. உங்களுடைய ரேங்க் வரும். என்ன ரேங்க்கு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி இருக்கக்கூடிய உங்களுடைய ரேங்க்கை வச்சு அதை வச்சு தான் அட்மிஷன். எந்த ஒரு பர்சன்டேஜோ எதுவுமே வராது. ரேங்க் தான் வருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து எப்போ வரப்போகுது? ஏப்ரல் 30 ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்டை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம 1 lakh ரேங்க்குள்ளே வந்தால் தான் பிஐடி வேலூர், பிஐடி சென்னைக்குள்ளெல்லாம் நம்ம போகலாங்கிறத நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நல்ல ரேங்க் வாங்க பாருங்கள். ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உள்ளே போங்க. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வாங்க. ரிவ்யூவை இந்த கமெண்ட்லேயே தெரிவிங்க. நம்ம கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி எக்ஸாம் இருந்தது, ரொம்ப ஹார்டாக இருந்ததா இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்ததாங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஐடியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும், பிடெக் கோர்ஸ் படிக்கணும்னா ஒன்லி பிஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன், வேற ஒன்றுமே கிடையாது. அதே வந்து இங்கே எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பேசுவோம். அதை பற்றி நம்ம வீடியோ தனியாக கொடுப்போம். மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணவங்களுக்கு அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுமையாக உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள். அந்த நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க், அந்த வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு ஹெல்ப்னா அந்த நம்பருக்கு கூட நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை டிடி.